மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை. குறிப்பாக கடந்த 2 முதல் 3 நாட்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் தினசரி மழை பெய்து வந்தது. அதேபோல் பார்த்தீங்கன்னா இன்றும் பெரம்பலூர் மாவட்டம் குறிப்பாக வேப்பந்தட்டை தாலுகா பச்சைமலையில் மலை மேகங்களை உருவாக்கி வேப்பந்தட்டை, அரும்பாவூர், கிருஷ்ணாபுரம், நூத்தப்பூர் மற்றும் பாண்டகப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கைகளத்தூர், தைக்கா, அயன்பேரி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் லப்பக்குடிக்காடு மற்றும் குன்னம், ஓலைப்பாடி மற்றும் மருவத்தூர் போன்ற பகுதிகள் மற்றும் பெரம்பலூர் மாநகரத்திலும் முதலில் மழையானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் இன்று எங்கெல்லாம் மழை இருக்கும் என்பதை பார்த்தால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக காஞ்சிபுரம் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலையில் இருந்து கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும். சென்னையில் இன்று சற்று பரவலாக, அதாவது ஒரு சில இடங்களில் ஒதுக்கினாலும் சற்று இந்த பரப்பளவில் கூடுதலாக மழைப்பொழிவானது பதிவாக வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்று இந்த வரைபடத்தில் பார்த்தாலே தெரியும். குறிப்பாக இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நல்ல கனமழை தெரிகிறது. திண்டுக்கல் மற்றும் அதேபோல் திருச்சியோட துவரங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள், மருங்காபுரி மற்றும் பொன்னமராவதி மற்றும் அதேபோல் இருந்துட்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, அந்த குறிப்பாக காவேரிப்பட்டினம் மற்றும் ஒசூர், தேவகனிக்கோட்டை, ராயன்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் ஊத்தங்கரை மற்றும் சிங்காரப்பேட்டை, பேச்சம்பள்ளி மற்றும் தருமபுரி மாவட்டத்தை எடுத்திங்கன்னா தருமபுரி, அரூர் மற்றும் தீர்த்தமலை மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதற்கடுத்தபடியாக மற்றும் பென்னகரம், ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கொட்டப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். குறிப்பாக சேலம் மாவட்டம் இந்த ஏற்காடு மற்றும் வெள்ளையங்கடை, மஞ்சங்குடி, அதற்கடுத்தபடியாக சித்தோறு மற்றும் கருமந்தாந்துறை, குன்னூர், அதாவது இது ஊட்டி குன்னூரில் குறிப்பாக சேலம் அருகில் உள்ள ஆத்தூர் அருகில் அந்த மலைப்பகுதிக்கு மேல் இருக்கக்கூடிய குன்னூரில் இன்று கனமழை பதிவாகும். 5 சென்டிமீட்டர் முதல் 6 சென்டிமீட்டர் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் அதற்கு அடுத்தபடியாக ஆத்தூர், காட்டுக்கொட்டாய் மற்றும் மல்லிகைக்கரை, முத்துமலை முருகன் கோயில், தம்மம்பட்டி, பச்சைமலை, ஓமலூர் மற்றும் சேலம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக சேலம் மாவட்டத்திற்கு இன்று மதியத்துக்கு மேல் மழையானது தொடங்கும். மாலை இரவு நேரங்களில் இடிமலையாக மாறக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், மேல் செங்கம் மற்றும் செங்கம், புதுக்காளையம் மற்றும் காரியமங்கலம், சாத்தூர் மற்றும் அம்மாபாளையம் மற்றும் உச்சிமலை கோயில் குப்பம், மேல்பட்டு, புலியூர் மற்றும் பெருமுட்டல். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதாவது கர்ச்சிராபாளையம், கல்வராயன் மலைப்பகுதி மேல் குறிப்பாக வெள்ளி மலைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த பகுதியில் நேற்று 6.25 சென்டிமீட்டர் மழையானது பெய்துள்ளது. இன்று 7 சென்டிமீட்டருக்கு மேல் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கோமுதி அணைக்கட்டு பகுதி குறிப்பாக நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் கர்ச்சிராபாளையம், சங்கரன் கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள், தலைவாசல் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்றும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் துறையூர் அதாவது துறையூர் நகராட்சி முழுவதும் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். துறையூருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முசிறி சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்றும் திருச்சி குறிப்பாக அந்த துவராங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வையம்பட்டி, மணப்பாறை முழுவதும் நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சென்னை முழுவதும் பரவலாக மழை இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்திலும் விராலிமலை, அன்னவாசல், இலுப்பூர் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அம்மாப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வல்லம் சுற்றுவட்டார பகுதிகள், தஞ்சாவூர் மாநகரத்துக்கும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதிகள் மற்றும் கடவூர் மற்றும் குளித்தலை மற்றும் தோகமலை சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை
மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம், குறிப்பாக ராசிபுரம், திருச்செங்கோடு மற்றும் நவபல்லி மற்றும் தாத்தையங்கார்பேட்டை மற்றும் எருமப்பட்டி, கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்து, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை மற்றும் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் ஒதுக்கி பெய்தாலும் இன்று இரவு நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மாலை நேரத்தில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.